தொடர் கனமழையால் டெல்டா மாவட்டங்களில் ஏராளமான ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள கீழ் ஒரத்தூர் கிராமத்தில் தொடர் கனமழையால் விவசாயி ராஜசேகர் பயிரிட்டிருந்த சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. நீர் வடிந்தாலும் பயிர்கள் நோய் தாக்குதல் ஏற்படும் என்பதால் மகசூல் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். 2 ஏக்கர் நஞ்சை ஓட்டணுங்க, நெல் விசிறணுங்க, நம்ம நஷ்டடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்து எது உதவி பண்ணுங்க கவர்மெண்ட்டு. நாங்கள் இதை பார்த்து தாங்க போய்க்கணும், எங்கள் புள்ள மக்கள்லாம் போய்க்கணும். இல்லைன்னா நஷ்டடி நம்ம சீவனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் வழி இல்லைங்க. நீங்கள் பார்த்து கவர்மெண்ட் எதோ உதவி பண்ணுங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குளிச்சார், ராதாநல்லூர், கேசிங்கன் கிடங்கல் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 8000 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கி நெற்பயிர்கள் மூழ்கியுள்ளது. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்து நடவு செய்த பயிர்கள் அழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்றி வடிகால் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூரில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் மழையால் மன்னார்குடி அருகே அத்திக்கோட்டை, பல்லாக்கொள்ளை, நெம்மேலி சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள 400 ஏக்கரில் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. ஆலங்கோட்டை கிராமத்தில் தடுப்பணை உயர்த்தி கட்டப்படாமல் இருந்ததால் தண்ணீர் வடியாமலும் வயல்களில் தேங்கியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் அத்திக்கோட்டை கிராமத்திலிருந்து பேசுகிறாங்க. எங்களுக்கு விவசாயம் அந்த மழையினால கடுமையாக பாதிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 350-400 ஏக்கர் கடுமையாக பாதிச்சிருக்கு. இந்த காட்டேரி வாய்க்காலுங்கிறது அறவே தூர் வரப்படலை, அதையும் தூர் வரணும். ஆலாங்கோட்டை ஏரியில் சட்ரஸ் போட்டு தண்ணியை தேக்கி வச்சிருக்காங்க, தண்ணியை வெளிவிடாமல் தேக்கி வச்சிருக்காங்க. அதை கண்டிப்பாக அந்த சட்ரஸை அகற்றி எங்களுக்கு தண்ணியை வடிக்கிறதுக்கு ஒரு ஆவணம் செய்யணும். அரசு அதிகாரிகளோ இது அரசாங்கமும் எங்களுக்கு இது வரைக்கும் இந்த ஆர்வம் பார்க்கல. உடனடியாக பார்த்து எங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்.